இப்போ டிஎம்கே பீரியடோட மோசமா இருக்குது. 3 வயசு பொண்ணை கெடுக்கிறான், 60 வயசு பொண்ணை கெடுக்கிறான். இப்ப கூட 15 டிஎஸ்பி எல்லாம் மாத்திருக்கீங்க. 12 மண்டலத்துக்கு துப்புரவு தொழிலாளருக்கு டெண்டரே விட்டாச்சு. யார் கான்ட்ராக்ட்னா இப்ப ஏகப்பட்ட கம்யூனிஸ்ட் பாருங்க. உங்களை கூட்டு சேர்த்தாலும் சீமான் போன்றவங்க எதிர்ப்பு இல்லைன்னா நீங்க தனியா விட்டுருப்பீங்க. இது மக்களாட்சியே கிடையாது. சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுதான், டிப்ளமோ இருக்கான். அவனை வச்சு பொதுப்பணித்துறையில வேலை பண்ண முடியுமா? இப்போ டிஎம்கே பீரியடோட மோசமா இருக்குது. இந்த தனிச்சையா ஒரு பொண்ணு நடமாட முடியல. அது அப்ப பெரிய பிரச்சனை. 3 வயசு பொண்ணை கெடுக்கிறான், 60 வயசு பொண்ணை கெடுக்கிறான். இதுக்கு அந்த துறை சார் இப்ப நீங்க தான் அந்த கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. இப்ப கூட 15 டிஎஸ்பி எல்லாம் மாத்திருக்கீங்க. துரித நடவடிக்கை எடுங்க. இப்போ கூட உங்களுக்கு கோயம்புத்தூர் ஒரு பிரச்சனை. டெய்லி ஒரு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டெய்லி ஒரு பிரச்சனை நடக்கு. அப்ப துறை சார்ந்த அந்த அமைச்சரை, மாவட்ட கலெக்டரை, எஸ்பியை கூப்பிட்டு எந்தவித துரிதமான நடவடிக்கை, எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ண வேண்டியது உங்க கடமை. முதல் ஒரு கடமை தான். அதை நீங்க அதை செய்யணும். இதை அந்த கோளாறு இந்த கோளாறு நாங்க கேட்கறது எல்லாம் விஜய உங்களை தான் கேட்போம். நீங்க தான் அந்த 234 தொகுதிக்கு நீங்க தான் வேட்பாளர்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு. மக்களுக்கு உண்மையான ஆட்சி வேணும். முதல் நீங்க மதுபானத்தை நிப்பாட்டுவேன்னு சொல்லிதான் மக்களா வாக்கு அளிச்சாங்க. நீங்க இப்ப டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த பாக்கெட்ல வரப்போகுது 100 எம்எல்ல வரப்போகுது. சாராயம் பாக்கெட் சாராயம் வரப்போகுது. இந்த கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிரைவேட்ல விடலாம். ஏன்னாக்கா இங்க மதுபான கடையெல்லாம் ஸ்ட்ரைக் நடக்குது, போராட்டம் பண்றாங்க, கடையில எல்லாம் நொறுக்குறாங்க. இப்ப அதனோட வருமானத்தை வச்சு, ஏன்னா ஒரு நாளைக்கு 105 கோடி மதுபான கடையில இருந்து வருது. ஒரு நாளைக்கு மதுபானத்துல இருந்து 3வது தமிழ்நாட்டு வருமானம். தமிழ்நாடுடைய மொத்த வருமானம் 33 கோடியே 31,674 கோடி. அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் ஒரு அமௌண்ட் வருது. அதுல 60% சம்பளமா போக மிச்சம் 40%ல தான் பொது சேவைக்கு செய்யணும். இந்த மாதிரி எதையுமே கல்ச்சரல் பண்ணாம ஒரு மாவட்ட ஒரு சட்டமா ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் இதெல்லாம் சொல்லாம எல்லாமே சொல்லிட்டு சிலிண்டர் தர்றேன், 2000 ரூபாய் பணம் தரேன், படிச்சு வேலை இல்லைன்னா 1000, டிப்ளமோ 6000, தொழில் கடன் 15-25 லட்சம், 6 சிலிண்டரு, வீட்டில் கல்யாணம் பண்ணா அது பட்டுச்சேலை, அதுக்கு நகை, குழந்தை பிறந்தா நகை, மாமன் சீரு, இப்படி எண்ணில அடங்காத கவர்ச்சிகரமானலாம் சொல்லிட்டு என்னை பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை சொல்றது தவறான செயல். அப்ப நீங்க சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்குது. நீங்க முதல்ல சட்ட ஒழுங்கு சரி செய்யுங்க. மதுபான கடையை சுத்தமா அகற்றுறதுக்கு என்ன வழி அதை செய்யுங்க. பிரைவேட்ல விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு துறையும் இப்ப பிரைவேட்ல நீங்க இப்ப என்ன பண்ணிட்டேன்னா துப்புரவு தொழிலாளர் தமிழ்நாட்டுல 12 மண்டலத்துக்கு துப்புரவு தொழிலாளருக்கு டெண்டரே விட்டாச்சு. யார் கான்ட்ராக்ட்னா இப்ப ஏகப்பட்ட கம்யூனிஸ்ட் பாருங்க. உங்களை கூட்டு சேர்ந்தாலும் சீமான் போன்றவங்க எதிர்ப்பு இல்லைன்னா நீங்க தனியா விட்டுருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியன் பொருளை வாங்கன்னு சொன்ன காலம் போய் என்னது கான்ட்ராக்டா விடுற நீங்க தேவையே கிடையாது. இது மக்களாட்சியே கிடையாது. கஷ்டப்பட்டு உங்களுக்கு மக்களாட்சியை ஜனநாயகமே இல்லையே. அதுதானே மெயின். நீங்க மக்கள் வாக்கு செலுத்தி அந்த துறை சார்ந்த எல்லா அலுவலரும் பிராடு. இப்ப ஆதவர்ஜினாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுப்பணித்துறை அவர் இப்ப கூட்டம் போட்டாரு. எதுக்கு? இந்த கான்ட்ராக்டுக்காரெல்லாம் கூட்டமைப்பு பண்ணி மொத்தம் டிபார்ட்மெண்ட் வாரியா எல்லாம் 51% கமிஷன். அப்ப அதுல என்ன இருக்குது? 49% வேலை நடக்கும். அதனால எல்லாமே நீங்க கான்ட்ராக்டுக்காரன் டிபார்ட் முடியுமா? தைரியமா தான். அரசு பணி படிச்சவனுக்கு வேலை கொடுக்க முடியுமா? ஆர்சிடெக்டர், சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுதான், டிப்ளமோ இருக்கான். அவனை வச்சே பொதுப்பணித்துறையில வேலை பண்ண முடியுமா? போக்குவரத்து துறை தான், கார் கட்டுமான பணி, பஸ் பாடு கட்டுறது எல்லாமே அரசுல படிச்சவனுக்கு கொடுக்க முடியுமா? கான்ட்ராக்ட் விடாதீங்க. எதுக்கு அரசு இலவசமா கொடுக்குறேன் நஷ்டங்கிறீங்களா? வீட்டுக்கு ஒரு வேலை உத்தரவாதம் செய்ய உங்களுக்கு தகுதி இருக்கா? துறை சார்ந்த அமைச்சரை நான் கேட்கிறேன், சிஎம் கேட்கிறேன். நீங்க செய்யலாம் இல்ல? 39 வருடம் தமிழ் மக்களை நேசிட்டு இருக்கீங்க. அன்றாட வாழ்வாதாரம் தமிழ் மக்களோட என்ன வருமானம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கு போயிடுச்சு. தமிழ்நாடு பாதி கார்பரேட் கம்பெனிக்கு போயிடுச்சு. நீங்க தொழில் பண்ணுமே தமிழெல்லாம் மறைஞ்சிட்டான், குடிக்க அடிமையாகி. இதெல்லாம் தூக்கி நிப்பாட்டோம்னா யாரு உங்களை நம்பி இருந்துச்சு? நீங்களும் செய்யறேன்னா அடுத்தது யாராச்சும் ஒரு மாற்று ஏற்பாடு வந்தே ஆகும் தமிழ்நாட்டுல. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உண்மை இல்லை, படிச்சவனுக்கு வேலை இல்லை, குடும்பம் ஒற்றுமை இல்லை, ஒரு நாளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால எல்லா துறையும் நீங்க கன்சல்டிங் பண்ணி என்ன வருமானம் இருக்கு, நீங்க இலவசம் கொடுக்கறது தாமதம் பண்ணால மதுபான கடையை முற்றிலுமா அகற்றுங்க. இலவசம் பேசிக்கலாம். அதனாலதான் நான் நாட்டுக்கே ரொம்ப கேடு. இப்ப கூட நீங்க மாரதான் போட்டி அதாவது அப்படின்னு கஞ்சா, மாத்திரை, ஊசி
இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் நடக்குது, அதுக்கு ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாடுக்குள்ள பல கோடி செலவுல நீங்க வந்து ஒரு மெரினா கடற்கரையில ஒரு மாராதான் ஓட்டம் வச்சு 3 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணிருக்கீங்க. அதை கூட ஆலோசனை துறை சார்ந்த அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தா இது மாதிரி எந்த சிஎம்மும் எந்த முதல்வரும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு மாராதான் போட்டி விழிப்புணர்வு பண்ணதே கிடையாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் தவறு. அதுக்கு முன்னாலே உமர் அப்துல்லா உங்களுக்கு காஷ்மீரில் உள்ளவர் சுயாட்சின்னு சொல்லிட்டு 21 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அது ஒரு கடந்த கால விஷயங்கள். அதனால வந்து இது ஓடி குதிச்சு இதெல்லாம் தேவையில்லை, ஓட ஒன்றியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அந்தந்த கண்ட்ரோல் ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு மாவட்டமா, அந்த மாவட்டத்தில் எத்தனை எல்லோண்டா இருக்குது, இல்லாத மதுவிலக்கு பிரிவு இருக்கு, அந்த காவல்துறை தான் விற்க சொல்றதும் நிப்பாட்ட சொல்றது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க கஞ்சாவையும் ஒழிக்கலாம், மாத்திரையும் ஒழிக்கலாம், ட்ரக்ஸையும் ஒழிக்கலாம், எல்லாமே கையில இருக்குது. மாறாதான் இது ஓட்டப்பந்தயம் ஓடணும், இது விழிப்புணர்வு பண்ண அவசியமே கிடையாது. சட்டம் உங்க கையில, நிர்வாகம் உங்க கையில, ஆளுங்க அரசு உங்க கையில, காவல்துறை உங்க கையில, எல்லாமே இருந்து பண்ண முடியும்னா நீங்க ஆள வேண்டிய அவசியமே கிடையாது. சொன்னது ஒண்ணு செய்யற ஒண்ணுலாம் இருக்கக்கூடாது.